அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு எங்களோட கிரிப்டோ கரன்சி கோயின்ஸுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி, அதாவது கூடுதல் நாட்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தோன்னே அதை புரிஞ்சிருப்பீங்க என்னதை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு விளக்கம் தரப்போறேன். அதாவது நாங்கள் இவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த பொருளோ அல்ல அந்த பணத்தையோ பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். அந்த நிலையில் எப்படி நாங்கள் இந்த கோயின்ஸுகளை பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்க முடியும் என்று பார்த்த மாதிரி இருந்தால், அதாவது இதுவும் ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் பார்க்க வேணும். லேட்டஸ்ட் நானோஸ் இதை பற்றியும் சில செய்திகள் வெளிவந்தது தான். ஆனால் எதையும் இந்த காலத்தில் நம்பலாம் கிடக்கு. இருந்தாலும் இது இப்போதைக்கு பாதுகாப்பானது. ஏன்னா கூடுதல் நாட்கள் இது நீங்கள் பாவிப்பீங்க. இது இந்த பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஏற்கனவே இதை நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு இந்த வீடியோ கூடுதலாக பிரயோஜனப்படாது. இதை இனி வாங்க போகிறோம், அதாவது இதை நாங்கள் வாங்கி பாவிக்க போகிறோம் என்று நினைக்கிறார்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிரயோஜனப்படும். அடுத்தது இந்த சைட்டில் நீங்களும் போய் அதை வாங்கிக் கொள்ளலாம். இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தெரியும். இந்த பொருளுடைய விலை வந்து 94.80 €. அதாவது நீங்கள் அமேசான்லையோ இல்லை ஈபேலையோ போய் பார்த்தீங்களா இருந்தால் இதோட விலை 200 € கூடுதலாக விற்கப்படும். அது என்ன காரணம் என்றால், இதை நீங்கள் ஆர்டர் பண்ணின உடனே உங்களுக்கு கிடைக்க போகிற பொருள் இது இல்லை. நான் இதை ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னே ஆர்டர் பண்ணி எனக்கு நேற்று தான் இந்த பொருள் கையில் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு முன்னால் இதை நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு இதை பற்றியான விளக்கங்கள், இது எப்படியெல்லாம் செட்டிங் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பொருளை வெளியில் எடுப்போம் முதல் அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ திறந்த உடனே இதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். முன்னுக்கு அந்த பொருள் நல்ல பாரமாகத்தான் இருக்குது. நார்மலாக யூஎஸ்பி ஸ்டிக்கை விட இது கொஞ்சம் பாரமானது. ஓகே, இது முன்பக்கம் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இரும்பாக இருக்குது, இதுக்குள்ள பிளாஸ்டிக்காக இருக்குது. அடுத்தது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு பாதுகாப்பான ஒரு பஞ்சு உண்டு. ஸோ அடுத்தது பார்த்த மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டரில் நாங்கள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வயர் உண்டு. அதே நேரத்தில் இந்த லேட்டஸ்ட் இதில் கொழுவி நான் நினைக்கிறேன், காலத்தில் கொழுவி கொண்டு தெரியலாம் நினைக்கிறேன். ஸோ அதாவது உங்களோட பணத்தை உங்களோட கையிலேயே கொண்டு தெரியலாம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு மாலை மாதிரி உண்டு. அடுத்த பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன புத்தகம், இதை பற்றியான விளக்கம். ஓகே ஓகே இது அந்த புத்தகங்கள். ஸோ இது புத்தகம் இல்லை, ஒரு சின்ன மட்டை வடிவத்திலே இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து 24 நம்பர் போட்டு அதில் எழுதக்கூடிய இடம் இருக்குது. அப்படி ஒரு 3 ஒரு பேப்பரை வச்சிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன முக்கியமானதுன்றதை நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது கட்டாயம் முக்கியமானதான். ஸோ அதை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இவ்வளவு தான் இது இந்த பொருட்கள், இதோட வந்த பொருட்கள். இதை நாங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இது எப்படி நாங்கள் செட்டப் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து முதல் இந்த லேச்சா நானோஸை வந்து, அதாவது லேச்சா நானோஸ் எஸ், அதை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் கொடுப்போம். ஓகே, முதலாவது இந்த பக்கத்தை வந்து நாங்கள் லேச்சாஸ் நானோஸில் கொடுக்குறோம். இப்படி நாங்கள் கொடுத்தா அப்புறம் அடுத்தது இதை நாங்கள் கம்ப்யூட்டரில் கொடுக்குறோம். கம்ப்யூட்டரில் கொடுக்கணும்னா நீங்களே பார்க்கலாம். அதாவது வெல்கம்னு எங்களை வரவேற்குது. அதுக்கு பிறகு அந்த மேலே உள்ள 2 பட்டனையும் வந்து ஒரே நேரத்தில் அமர்த்த சொல்லுது. அதாவது நாங்கள் இப்படி வச்சிருந்த மாதிரி தான் அதை வாசிக்கக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் மேலே உள்ள பட்டனையும் அமர்த்தக்கூடிய இருக்கும். நாங்கள் இப்போ மேலே உள்ள 2 பட்டனையும் ஒரே நேரத்தில் அமர்த்துவோம். ஓகே, இப்போ அதை அமர்த்தின பிறகு அதுக்கு பிறகு ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த 2 பட்டனூடாகவும், அது ஒன்றில் நம்பர் வந்துச்சுன்னா கீழே மேலே போகிறதுக்கும் அடுத்த சைட்டுக்கு போகிறதுக்கும் இந்த 2 பட்டனூடாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதை பற்றியான விளக்கம் தான் இப்போ போய்கொண்டிருக்கு. திருப்பியும் அந்த 2 பட்டனை ஒரே நேரத்தில்
மேலே 2 பட்டனை அமர்த்தினோடனே நாங்கள் இந்த பொருளை வந்து செட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம். அதாவது இப்போ திருப்பி நான் மேலே உள்ள 2 பட்டனை ஒரே நேரத்தில் அமர்த்தினோடனே இப்போ கேட்குது என்னென்னா, அதாவது இந்த பொருளை நீங்கள் செட்டிங் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சரி போட்டிருக்கு, இங்கே பழியான் இருக்குது. நீங்கள் இந்த பட்டன் அமர்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்கிற மாதிரி, இதை அமர்த்தினீங்கன்னா ஓமன்னு சொல்கிற மாதிரி. அப்போ நாங்கள் திருப்பி இங்கே உள்ள பட்டனை அமர்த்தணும். ஸோ இப்போ அதை அமர்த்தின உடனே இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு பின் நம்பர் நாங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த லேட்டஸ்ட் நானோஸுக்கு ஒரு பின் நம்பரை கொடுத்து அந்த பின் நம்பரை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஓகே, வாங்க அது என்ன பின் நம்பர் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த பின் நம்பரை கொடுக்க போகிறோம். இந்த பின் நம்பரை கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் மேலே உள்ள இந்த 2 பட்டனே ஒரே நேரத்தில் அமர்த்தணும். அதாவது 2 பட்டனே ஒரே நேரத்தில் அமர்த்துறது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கு நாங்கள் ரிட்டர்ன் அமர்த்துற மாதிரி. ஓகே, இப்போ நாங்கள் திருப்பியும் அதே 2 பட்டனை ஒரே நேரத்தில் அமர்த்துறோம். அமர்த்தின அப்புறம் நாங்கள் எங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன பின் விருப்பமோ அந்த பின்னை கொடுக்கலாம். நான் ஒரு பின்னை நினச்சி வச்சுக்கிறேன், அந்த பின்னை கொடுக்குறேன் நல்லது. ஓகே, அதுக்கு நாங்கள் இந்த ஒரு பக்கமே நாங்கள் அமர்த்தினா அந்த பின் மாறும். அதாவது மேலே கீழே, அதாவது இதை அமர்த்தினா கீழே போகுது, இதை அமர்த்தினா மேலே வருது. ஓகே, நாங்கள் என்ன பின்னன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா சரி. அதே மாதிரி நீங்கள் 2 ஒரே நேரத்தில் அமர்த்தினோடனே மற்ற பக்கம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உங்களுக்கு என்ன நம்பர் தேவையோ அதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு திருப்பி 2 ஒரே நேரத்தில் அமர்த்துறீங்க, மற்ற வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்க விரும்புகிறீங்களோ பார்த்தீங்கன்னா அந்த சரி என்று விழுந்துட்டுது. உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். அந்த சரி விழுந்துச்சுன்னா அந்த நம்பர் போதும் என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் விரும்பினா இன்னும் தொடர்ந்து கொடுக்கலாம். அது கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அது காணுமெண்டா நீங்கள் அந்த நம்பரை அப்படியே விடலாம். அதாவது நான் இப்போ 1 2 3 4 தானம் கொடுத்துருக்கேன். ஓகே, 4 தானத்தில் வந்து அது சரி என்று விழுகுது. ஓகே, இனி நாங்கள் அடுத்ததுக்கு தொடர்ந்து சரி. இப்போ நாங்கள் சரி விழுந்த அப்புறம் திருப்பி அந்த பின்கோட்டை இன்னும் ஒருக்கா கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் மேலே உள்ள 2 இதையும் ஒரே நேரத்தில் அமர்த்துறோம். ஓகே, அமர்த்தின அப்புறம் திருப்பியும் நீங்கள் கொடுத்த பின் நம்பரை கொடுக்கணும். ஓகே, நான் கொடுத்த பின் நம்பரை திருப்பி கொடுக்குறேன். கொடுத்த நம்பரை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஓகே, என்ன கேட்குறேன்டா, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின மாதிரி இந்த 24 சொல், அதாவது இந்த 24 சொல்லை நாங்கள் கவனமாக எழுதி வைக்கணும். அதாவது ஆங்கில சொற்கள் 24 சொல் வரும். அந்த சொல்லை நாங்கள் இதில் எழுதி வைக்கணும். இது என்னத்துக்கு பயன்படும் என்றால், நாங்கள் இந்த லேச்சஸை நாங்கள் வந்து துளைச்சிட்டோம், அதில் யாரையும் களவெடுத்துட்டார்கள். அப்படி எடுத்த பட்சத்தில் நாங்கள் திருப்பி ஒரு புது லேச்சஸ் ஒன்று வாங்கி இந்த நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள்ட பணத்தையோ இல்லை எங்கள்ட பிட்காயின்ஸோ எங்கள்ட காயின்ஸோ எல்லாத்தையும் திருப்பி எடுக்கலாம். ஸோ அப்போ அதால் இது முக்கியமாக தேவையானது. அதுக்காகத்தான் நாங்கள் 3 இப்படி மட்டை தந்திருக்கிறார்கள். அந்த மட்டையில் நீங்கள் வடிவாக எழுதி பாதுகாப்பாக வைக்க சொல்லி, அதாவது எழுதின பின்பு உடனே இப்படி கவுட்டு வைக்காமல், ஏன்னா மை பிறண்டு அழிஞ்சு போகாமல் சரியாக பாதுகாத்து வைக்க வேண்டியது அது உங்கள்கிட்ட கடமை. அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் அந்த பணத்தை பாதுகாத்து வைக்கிறன்றது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே, நாங்கள் வாங்க இப்போ அந்த 24 சொற்கள் என்னன்றதையும் பார்ப்போம். இப்போ இதில் ஒரு சொல்லாக காட்ட போது நான் அந்த ஒரு சொல்லை எழுதி வைக்கணும். ஓகே ஓகே முதலாவது சொல் வந்திருக்குது நெஸ்ட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு முதலாவது சொல் காட்டிக்கிறேன். நான் மற்ற சொற்களை உங்களுக்கு காட்ட விரும்பலை, ஏன்னா அது எனக்கும் பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு கருதி ஓகே, நான் இந்த 24 சொல்லை முடிச்ச அப்புறம் உங்கள்கிட்ட திருப்பி வரேன். அது இந்த 24 சொற்களையும் வந்து நீங்கள் வடிவை 15 எழுதி வைக்க மட்டும் நீங்கள் இதை மாற்றி பார்க்கலாம். அதாவது இங்காலயம் அங்காலயம் செய்திங்களே இருந்தால் மாறிக்கொண்டு போகும். அது நான் 2வது நாங்கள் உங்களுக்கு ஜக்கெட், அதே மாதிரி இங்காலம் பார்த்தீங்கன்னா 3வதுக்கு போகலாம். திருப்பி 2வது நீங்கள் பார்க்கணும்னா இங்கால வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து கடைசி சொல்லுக்கு வந்துட்டேன். கடைசி சொல்லுக்கு வந்த பிறகு நான் அதாவது 2 மேல 2 பட்டனே திருப்பி அமர்த்தினோடனே திருப்பி இப்போ நான் வந்து அந்த கொடுத்த 24 சொல்லிலே அது ஒரு குறிப்பிட்ட சொற்களை கேட்கும். அப்போ அதுக்கு நான் பதிலளிக்கணும். அப்போ தான் அந்த கொடுத்த 24 சொல்லும் ஏற்றுக்கொண்ட மாதிரி. ஓகே, அதுக்குன்னு திருப்பி நான் ரிட்டர்ன் அமர்த்தினேன். அதாவது 2 பட்டனை சேர்த்து அமர்த்தினா ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன சொன்னேன் அதே மாதிரி அமர்த்தினேன். அதுக்கு பார்த்தீங்களா இருந்தால் 5ஆவதா இருக்கிறது என்ன சொல் என்று எழுதி கிடக்கு. அப்போ நான் இப்போ 5ஆவதா இருக்கிற என்ன சொல்லுன்னு பார்த்துட்டு அதை நான் போய் இப்போ நான் இதில் தேடணும்.
ஓகே, இதுதான் 5வது இருக்கிற சொல். ஸோ இந்த சொல்லை விட்டுட்டு நான் திருப்பியும் அந்த மேலே உள்ள 2 பட்டனை சேர்த்து அமர்த்துறேன். அமர்த்தின அப்புறம் 18வது இருக்கிறது என்ன சொல் என்று கேட்டிருக்குது. அதாவது கீழே உள்ள சொல் அது சரியானது இல்லை, அதாவது ஜாக்கெட்ன்றது சரியானது இல்லை. நாங்கள் 18வது சொல் என்னென்று என்று நான் எழுதி வச்ச லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கு போய் நான் அதை தேடணும். ஷேஃப். ஸோ இதான் 18வது சொல். அப்போ இது வந்த சொல் வந்த உடனே நான் உடனே திருப்பியும் அந்த மேலுள்ள 2 பட்டனை சேர்த்து அமர்த்துறேன். ஓகே, இப்போ ஓகே, இப்போ இந்த லேச்சஸ் நானோ ரெடி ஆகிட்டுன்னு சொல்லுது. இந்த கட்டத்தில் நான் திருப்பியும் மேலே உள்ள 2 பட்டனை அமர்த்துறேன். ஓகே, இப்போ இந்த லேச்சஸ் நானோவுக்கும் என்ற லேப்டாப்புக்கும் கனெக்ஷன் கிடைச்சிட்டுது. ஓகே, அதிலே பார்க்க சத்தம் ஒன்று கேட்டிருப்பீங்க. ஸோ இனி நாங்கள் பார்க்க வேண்டியது லேப்டாப்பில். அடுத்த நாங்கள் கம்ப்யூட்டரில் போன மாதிரி இருந்தால் அந்த ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் அந்த லேச்சஸ் இணையதளத்துக்கே போகலாம். இந்த இணையதளத்திலே இந்த வீடியோக்குள்ளே அந்த லிங்க் விட்டுருக்கிறேன். அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் ஆப் இடத்தை அமர்த்துறீங்க. அமர்த்தின அப்புறம் லேச்சஸ் மேனேஜர், அந்த லேச்சஸ் மேனேஜரை அமர்த்துறீங்க. அமர்த்திட்டு கீழே ரொட்டீன் வரீங்க. இதில் லேச்சஸ் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதில் விண்டோஸ்க்கு இருக்குது, மாக்கிக்கு இருக்குன்னு அப்படி மற்ற 3 சிஸ்டத்துக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். இது நான் கூகுள் குரோனில் வச்சு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இதில் நீங்கள் போய் அமர்த்துறீங்க. இது ஜேவன் மொழியில் இருக்கிற ஹின்சு ஃபூர்னு இருக்குது. ஓகே, இது நாங்கள் குட். இப்போ பார்த்தீங்கன்னா லேச்சர் மேனேஜரை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுவரை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ராக்கிட்டீங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த பிட்காயின்ஸ் அந்த கோயின்ஸில் அதாவது லேச்சோ நானோ எஸில் எப்படி நாங்கள் பதிவுன்னு பார்த்தோம்னா இதில் நாங்கள் இந்த எங்களோட கோயின்ஸை எங்களோட லேச்சர்ஸுக்கு டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அலாட் லேச்சர்ஸ் மேனேஜர் என்று கேட்குது. அப்போ அதுக்கு நீங்கள் இந்த இஞ்சால சரி என்று இருக்கிறது அங்கால தர போட்டிருக்கு. நீங்கள் சரி என்ற பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய அலாட் பண்ணுவார். ஸோ இப்போ வேலை செய்கிறது உங்களுக்கு பார்க்க தெரியும். ஓகே, இப்போ பிட்காயின்ஸ் இங்கே வந்துட்டார். அதாவது இந்த லேச்சஸ் நானஸ் எஸில் பிட்காயின்ஸ் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த கோயின்ஸில் பதிய போகிறீங்களோ அந்த கோயின்ஸில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு என்னோட அடுத்தது இதுக்கு இருக்கிறது பார்த்த மாதிரி இருந்தால் எத்தேரியம். ஸோ எத்தேரியம் அங்கே நாங்கள் அமர்த்தினோடனே இங்கே அதுவும் பதிவறது உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தேரியம் இங்கே வந்திருக்கிறது. அதாவது பிட்காயின்ஸ் எத்தேரியம். அடுத்தது பார்த்தோம்னா லைட் காயின்ஸ். ஸோ லைட் காயின்ஸும் அங்கே அமர்த்தினோடனே லேச்சஸ் நானோஸில் வர்றதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு விரும்பின என்னென்ன கோயின்ஸோட நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அனைத்து கோயின்ஸையும் இதில் நாங்கள் பதிவிறக்கி கொள்ளலாம். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அனைத்து கோயின்ஸையும் நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஒரு அளவுக்கு மீறின கோயின்ஸுக்கு மேலே இதில் இடம் பற்றாக்குறையா இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தால் வேறு கோயின்ஸு உங்களுக்கு பாவிக்கலாம் போய்க்கல. நீங்கள் இதில் இருக்கிற ஒரு கோயின்ஸை நீங்கள் எது குறைவாக பாவிக்கிறீங்களோ அதை அழிக்கலாம். ஆனால் அதை அழிக்கிறன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்கள்கிட்ட அதில் அதுக்கு இதில் ரிபிளில் இருக்கிற பணம் நான் இப்போ ரிபிள் அழிச்சினா ரிபிளில் இருக்கிற பணம் அனைத்தும் இல்லாமல் போக வண்டி இல்லை. அதாவது இதில் பார்க்க தெரியுது எத்தேரியம், லைட் காயின்ஸ், ரிபிள் இருக்குது. அதுக்கு இந்த ரிபிளை நான் இப்போ அழிக்கிறேன். அப்போ அதுக்காக அந்த ரிபிள் இருக்கிற பணம் அனைத்தும் அழிஞ்சு போக வண்டி இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் வேறொரு கோயின்ஸை அதுக்கு பாவிக்கிறதுக்கு இடத்தை நீங்கள் ஒதுக்குற மாதிரி, அதாவது இடத்தை நீங்கள் ஒதுக்க முடியும். ஸோ இப்போ நான் இப்போ ரிபிள் அழிக்கிறதுக்கு இங்கே கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்க்க தெரியும். இந்த இதில் அழிக்கிறேன் இருக்குது. ஸோ அதை அழிக்கிறேன். அதை அழித்தோடனே சக் ரிபிள் இப்போ அழிஞ்சிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் வேறு ஒரு கோயின்ஸை இதில் இந்த லேச்சஸ் நானோஸுக்கில் தரக்க முடியும். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட இதில் பதிக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஊடாகத்தான் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் பணத்தை அதாவது கோயின்ஸை அனுப்பிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இதில் நீங்கள் கோயின்ஸை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அதுக்கு அதே இணையதளத்தில் தான் அதே இணையதளத்தில் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு போகிறீங்க. அதுக்கு முதல் செய்த மாதிரியே. ஆனால் இப்போ நாங்கள் போகிறது லேச்சஸ் மேனேஜர் இல்லை,
latest wallet bitcoins and altcoins litcoins இன்னும் அந்த மற்ற வேறு coins வரும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி இறக்குவோம். இதுவும் வந்து கூகுள் குரோனில் போய் இறக்குவோம். அதாவது ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இருந்தால் கூகுள் குரோனோ இல்லாட்டி உங்களுக்கு ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இல்லாட்டி ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எது உங்களுக்கு தேவையோ எந்த இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ நாம் வந்து கூகுள் குரோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ கூகுள் குரோனில் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெர்மன் மொழியில் இருக்கக்கூடிய இன்சுபூர் நாமத்தில் இப்போ அந்த அப்ளிகேஷனும் இதோடு சேர்ந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் அந்த அப்ளிகேஷனை துறப்போம். ஓகே, நான் இப்போ இதில் பிட்காயின்ஸில் விட்டுட்டு அதை அமர்த்தின உடனே இப்போ கேட்குது பிட்காயின்ஸா. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இருந்தால் தெரியும். பிட்காயின்ஸா பிட்காயின்ஸ் கேஷ் ஆண்டு நான் பிட்காயின்ஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் எதன் ஊடாக இதை பயன்படுத்த போகிறீங்கன்றதை கேட்குது. அதாவது இதில் ட்ரெண்டில் வந்து இது வந்து நீங்கள் அதாவது கோயின்ஸ் அனுப்பிக்கல மலிவாக அனுப்பிக்கொள்ளலாம். இது கொஞ்சம் விலையாக இந்த இதில் அனுப்பிக்கொள்ளலாம். நாங்கள் இதை செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுது. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் என்னோட இப்போ இருக்கிற அதாவது இதில் நான் இன்னொரு கோயின்ஸ் மேத்தையில் இதில் இருக்கிற இப்போ சைவரில் இருக்குது. அது இதில் நீங்கள் இதை இங்கேருந்து அதை எவ்வளோ நீங்கள் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த பிட்காயின்ஸை நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து சில செட்டிங்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இதில் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எப்படி இருக்குன்னா, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட சகோதரங்கள் வந்து இப்படி ஒரு லெக்சர்ஸ் வந்து உண்மையாக விலை தான் இல்லைன்னு இல்லை. அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க விரும்பாதாக்கள் இதில் வந்து உங்களோட சகோதரத்துக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட் உருவாக்கி அவற்றை பிட்காயின்ஸோ இல்லாட்டி அவற்றை ஆல்ட்காயின்ஸோ நீங்கள் அதில் வச்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த செட்டிங்குகள். அதாவது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வச்சு இந்த பொருளை வாங்கி நீங்கள் உங்களோட கோயின்ஸ்களை பாதுகாத்து வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் சந்தேகம் தான். ஏன்னா எந்தெந்த புது பாதுகாப்பு வந்தாலும் கலர்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இந்த லேட்டஸ்ட் நானோ எஸை பற்றி நல்ல மாதிரி தான் எல்லாரும் காய்ச்சிருக்கார்கள். அதனால் நானும் இதை வாங்கி பயன்படுத்துகிறேன். நீங்களும் வாங்க விரும்பினா இந்த வீடியோக்களை லிங்க் விட்டுருக்கேன், அங்கே போய் நீங்கள் அழுத்தி வாங்க முடியும். ஸோ வளவு போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வேறு நேரம் இதை பற்றி அறியறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இதை இந்த கோயின்ஸில் வந்து இப்படி பாதுகாக்கிறோன்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் அதை பார்த்து அவர்களும் தங்களோட அந்த கோயின்ஸில் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் புதிய ஐடியாக்களோட உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.